நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ட இடத்துல வச்சிருக்கேன். வேற பார்க்குறாள. என்ன மாமா எதையோ ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, ஹால் டிக்கெட் ஃபார்மை தொலைச்சிட்டேன்னு எப்படி சொல்கிறது? என்னன்னு சொன்னா நானும் உன் கூட சேர்ந்து தேடுவேன்ல மாமா. அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கிழிஞ்ச 10 ரூபா நோட்டு வச்சுருந்தேன், அதை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். மாமா அந்த கிழிஞ்ச 10 ரூபாய் நோட்டை ஹால் டிக்கெட் ஃபார்ம்லேயே வச்சிருக்க? ஆமாம். நீங்க இப்படிதான் மாமா எங்கேயாவது வச்சு தேடிட்டு இருப்பீங்க, அதனால தான் நான் பத்திரமா எடுத்து வச்சேன். இந்தாங்க. அப்பா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்ப வருது. மாமா நீங்க 12th பாஸ் பண்றது உங்க கனவு மட்டும் இல்லை, என் கனவு தான். அப்பதானே மாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து காலேஜ் போக முடியும். மாமா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியும். வேலைக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சரிங்க மாமா. ஏதோ ஒன்று மறந்துட்டேன். தேனு, பிஸ்கட் கார் வருவார், வந்தாருன்னா பழைய பாக்கி எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துரு. கொடுத்துட்றேன் மாமா. அப்புறம் பால் காரும் வருவார், வந்தாருன்னா நாளையிலேருந்து ஒரு 2 லிட்டர் சேர்த்தி போட சொல்லு. சரிங்க மாமா. சரி தேன். ஆயிடா வாடா. டீ தான் சாப்பிட்றீங்களாடா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. ஏன்டா? பழனி, இந்த வெயில் யாரா டீ சாப்பிடுவாங்களா, அதனால தானே வேணான்றான். சில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொடு. ஆப்பிள் ஜூஸ் போடுறா, குடிப்போம். உன் கடையில் எங்கே ஆப்பிள் ஜூஸ்லாம் இருக்க போகுது? அந்த சர்பத்தில் அதை போட்டு கொடு. ஏமா கொஞ்சம் கூட மாட அப்படியே ஒத்தாசி அவருக்கு. ஏ அனிமல், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? டேய், கையில் என்னடா பேப்பரு? அது ஹால் டிக்கெட் அப்ளிகேஷன் ஃபார்ம்டா. +2 எக்ஸாம் வருதுல்ல, அதுதான் ஃபார்ம் வாங்கிட்டேன், ஸ்கூல் போயிட்டுருக்கேன். ஆல் தி பெஸ்ட்டாக பண்ணி எக்ஸாம் ஒழுங்காக பண்ணு, புரியுதா? சரிடா. இங்கே வர, இது உன் லைஃபு. உன் லைஃப்பில் முக்கியமான சுச்சுவேஷனில் நீ இருக்க. உனக்கே தெரியும், நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்டா. எனக்காக இல்லைனாலும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா இவ்வளோ சேர்ந்து காலேஜ் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதுக்காக பாஸ் பண்ணிடுவேன்டா. அப்போது நீங்கள் பாஸ் பண்ணுற எண்ணெல்லாம் காலேஜில் படிக்கணுன்றதுக்கு இல்லை, 2 பேரும் சேர்ந்து காலேஜில் காதல் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு என் காலேஜ் நான் பார்க்கா. பழனி, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட தயங்காமல் கேளு. கண்டிப்பாடா. இவனத்தை பெருசாக கேட்க போகிறான். காலேஜில் ஒரு சீட்டை கொடு, பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி தேனுக்கு ஒரு சீட்டை கொடுன்னு கேட்க போகிறான். டேய், அதெல்லாம் சொல்லாமே நான் செஞ்சு தருவேன்டா. அவன் பாஸ் பண்ணால் போதும் எனக்கு. டேய், கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சுடா, நாங்கள் கிளம்புறோம், வாங்கடா. மச்சான் ஒரு நிமிஷம், எங்களுக்கு ஸ்மால் ஒர்க் பெண்டிங் இருக்குது. நீங்கள் கிளாஸுக்கு வாங்களேன், நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம். ஏதோ பண்ணி தொலை. தேங்க்ஸ் பாஸ். பழனி சார், என்ன சொன்னீங்க? +2 பாஸ் பண்ணுறது ஈஸியா? டேய், கஷ்டப்பட்டு பாஸ் பண்ண எங்களுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம். நைட்டு ஃபுல்லாக கோணார் வாங்கி உட்காந்து படிப்போம். காலைல கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, மண்டை கோளாறு ஆகிடும். ஒரு கொஸ்டின் கூட படிச்சதே வராது. ஆனால் அப்போ மனம் தளரக்கூடாது. அப்போ தான் நம்ம 7th பிளான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணோன்னா, ஏய் மணி புரியுத? ஓகே பாஸ். என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க. எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு 5 பாயிண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அழகாக பாஸ் ஆகலாம். பாயிண்ட் நம்பர் 1, எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியனாலும் உன் மூஞ்ச வெறப்பா வச்சுக்கூடாது, இல்லை பாவமாவோ பயமாவோ வச்சுக்கூடாது. ஏன்னா ஃப்ளைங் ஸ்குவாட் உங்கள் மூஞ்ச பார்த்து நீங்கள் சரியாக படிக்கிறத கண்டுபிடிச்சிருவான். அதனால நம்ம எடுத்து வந்த பிட்டை சரியாக அடிக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 2, நமக்கு ஆன்சரே தெரியனாலும் கொஸ்டினே மாற்றி மாற்றி எழுதி வைக்கணும். மாற்றி எழுதுனா அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனே ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரி இருக்கும். அதனால கரெக்ட் பண்ணுறவங்க 1, 2 கிரேஸ் மார்க் நம்மளை போட்டு பாஸ் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 3, படிச்ச எந்த கொஸ்டின் நமக்கு வரலாலும் வந்த கொஸ்டினுக்கு நமக்கு பிடிச்ச ஆன்சர் எழுதி விட்டுறணும். பாயிண்ட் நம்பர் 4, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரொம்ப கவனிச்சே ஆகணும்.
நம்ம எக்ஸாம் எழுதும் போது முன்னாடியோ பின்னாடியோ பார்த்து எழுதக்கூடாது. இல்ல அவங்க நம்மள பார்த்து எழுதுறதுக்கும் விடவே கூடாது. ஏன்னா நம்மள பார்த்து அதே டெக்னிக்ல அவங்க காப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஹைலி பாசிபிள். ஓகே, இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா எக்ஸாம் ஹால்ல எவ்வளவு பெரிய ஆளாவணுமோ வரலாம். மச்சான் 5 ரூல்ஸ் சொல்லி 4 ரூல்ஸ் தான் சொல்ற. பாயிண்ட் நம்பர் 5, இந்த மாதிரி லூஸ் தரமா லூஸ் டாக் விட கூடாது, கிராஸ் கொஸ்டின் கேட்க கூடாது. இந்த ரூல்ஸ்லாம் நீங்க எழுத போற எக்ஸாம்க்கு வச்சுக்கோங்க. எங்க மாமா நல்லா படிச்சிருக்கு, நல்லா தான் எக்ஸாம் எழுதும். நீங்க போய் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. வா போலாம். சரி தானே, நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. பசுமையாயிலே காஞ்சு போச்சுடா, இங்க தாய் தெரியலே தகப்பன் தெரியலே பார்த்து ஓட்டுடா. ஸ்டாண்டப் போடுறா, தேடிட்டு போட்டாச்சு. கதிரேசன், திருக்குறள்ல உங்களுக்கு எந்த அதிகாரம் பிடிக்கும்? எனக்கு திருக்குறளையும் பிடிக்காது, அதை எழுதின பாரதியாரையும் பிடிக்காதா? பாரதியாரா? தாடி வச்சிருக்காருன்னு அவரை மணிவண்ணன் சொல்லாம இருந்தியே. சிவா, உங்களுக்கு எதை பிடிக்கும்? திருக்குறளையா? ம், நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி கழட்டு. ஓனர்கிட்ட கொடு. ஒரு பேச்சுக்கு வாங்கி கொடுத்தா ஓனர் மாதிரி போட்டு சுத்துறான். சரி சொல்லு, எதை பிடிக்கும்? அறிவுடைமை. அறிவுடைமை? ம், டீச்சர் சன்னுங்கிறத ப்ரூவ் பண்றேன். எனக்கு என்ன தெரியுமா? நட்புடைமை. ஏன்னு கேளுங்க. கதிரு, காலைல சாப்பிட்டியா? இல்லடா, எங்க அம்மா இட்லி சுட்டு எங்க அப்பா பக்கத்துல இருக்க கடைக்கு போய் வச்சுக்கிறேன் சொல்லிச்சு. அவர் வாங்கினே வரலடா, நானும் சாப்பிடல. பாவம். ஓகே, நீங்க என்ன கேட்டீங்க? நட்புடைமை எனக்கு ஏன் பிடிக்கும்னு கேட்க. மச்சான், நீ சாப்பிட்டியா? எங்கடா காலையில வழக்கம் போல வீட்டுல பிரச்சனை, அம்மா டார்ச்சர் பண்ணிட்டு சாப்பிடும். என்னைய பார்த்தா கேனப்பைய மாதிரி தெரியுதா? இல்ல கேனப்பைய மாதிரி தெரியுதா? ஐயோ, விட மாட்டான்டா. சரி சொல்லு, ஏன்? ஒன்றும் இல்லை. அதாவது நட்புடைமையில ஏன் எனக்கு அவ்வளோ ஆர்வம் அதிகம்னா, என்னுடைய அம்மா அப்பாவோட, தம்பி தங்கச்சியோட, மாமா மச்சனோட, என்னுடைய ஓகே கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? டைரக்டா நீங்க விஷயத்துக்கு வாங்க. அதாவதுடா, நான் என்னோட வாழ்க்கையில நட்புக்காக எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவதுடா, நான் என்னோட வாழ்க்கையில நட்புக்காக எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்றேன். டேய், நான் படிச்சு பாஸ் பண்ணா யாருக்கு பெருமை? இந்த ப்ராப்பர் குண்ணு குடிக்கா, இல்ல உங்க அப்பா ராபர் குண்ணு குடிக்கா? இல்ல, உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் தானே. நான் இன்னையில இருந்து ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல ஐடியால, நல்ல ஐடியா தான்ப்பா. படினா எப்படி படிக்கிறது? உங்க அம்மா கிட்ட சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேள படிக்கிறேன். இப்ப தெரியுதுடா நீ ஏன் திருவள்ளுவர், திருக்குறள், பாரதியார் என்ன கலாச்சுன்னு. மச்சான், எனக்கு ஹெல்ப் பண்ணாதடா, அப்புறம் சமுதாயம் உன்னை தப்பா பேசும். நீங்க பேசாதீங்க கதிரேசன். திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர்னே தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 12th உனக்கு எவனோ தெரியாம பாஸ் பண்ணி விட்டுருக்கான். அதெல்லாம் 1வது 2வது படிச்சது மறந்து போச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இந்த பாரு சிவா, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. நான் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் இதை கேட்குறேன். எனக்கு கொஸ்டின் பேப்பரில் ஒன்றும் தேவையில்லை. உங்கள் அம்மா ஆஸ் அ ப்ரொஃபஸர் அவங்களுக்கு தெரியும்ல என்ன ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அதில் ஒரு fill in the blanks, choose the best answer, match the following, ஒரு 10 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி சொன்னால் கூட போதும், நான் அப்படியே மேட்ச் பண்ணி படிச்சுக்குவேன். சிவா, அவன் சொன்ன மாதிரி பண்ணன்னு பார்த்துக்கோ. சத்தியமேவே ஜெயஜெயன்னு சொன்ன பல தேச தலைவர்களோட என்னென்ற மகாத்மா காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், ஏஆர் ரகுமான் போன்ற. ஏஆர் ரகுமானா? அவர் என்ன சொன்னாரு? அவர் தானே வந்தே மாதிரன்னு சொன்னாரு. என்னடா பண்ணிட்டேன் இப்போ? நமக்குலாம் அவங்க ஒரு முன்மாதிரிடா. டேய் சிவா, எனக்கு புரிஞ்சு போச்சுடா. நான் ஃபெயில் ஆகி அசிங்கப்பட்டு எல்லாரும் முன்னாடி நடு ரோட்டில் நிற்கணும்னு நினச்சேன்னா அந்த கருவாயன் சொல்கிறது கேள்றான். டேய், ஒழுங்கா படிச்சா பாஸ் ஆகலாம். அது காலேஜ் புக்கை படிக்கணும். 12th புக் வச்சு சுத்திங்கிற காலேஜ் புக்கை படிடா.
இப்போ தானே எனக்கு தெரியுது இந்த ஸ்டெல்லாங்கிறவ ஏன் உன்னை விட்டு போனான்னு. பதினி இப்படி வேலை பார்த்தா எவடா அவன் கூட இருப்பா? நல்லா கலாகிறீங்க ஜி. நீங்க பல்ல விளக்குங்க ஜி. இப்படியே தனியாகவே உட்காந்து சிரிச்சுக்கிறேன். ஏய் குருட்டுக்குள்ள குடி, சாவி விட்டு போறப்ப. பைக் சொந்தக்காரன் எடுத்துப்பான் வா. எது பைக்கு சொந்தக்காரனா? இந்த நாய் திருடுறது ஒன்றும் உள்ள போல இருக்கே, நம்மளை மாட்டி விட்டுறோம் போல இருக்கு. ஏய் இல்லடா. யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வேளானவன், கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன். ஏய் என்னடி நல்லா தானே இருக்கா? என்னடி தனியாக உட்காந்து ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கா? பைத்தியம் பிடிச்சிச்சா வெயிலுக்கு? இல்லை, அன்னைக்கு சிவா வீட்டில் நடந்தது நினச்சா எனக்கு அப்படியே சிரிப்பாக வருது. ஓ சிரிப்பாக வருதா? சரி சரி நல்லா சரி. அன்னைக்கு என்னை கட்டி பிடிச்சான்ல, இன்னைக்கு அவனோட நிலைமை என்ன ஆச்சுன்னு போய் பார். ஏய் என்னடி பண்ண? ஆள் ஏதாவது வச்சு அடிச்சிட்டியா என்ன? அவனை அடிக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் போதும், ஆளை வச்சு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வேற என்னதான் பண்ண? அது வேற ஒன்றும் இல்லை. சமீப காலமாக ஜீவா சார் என்கிட்ட பம்பிட்டே இருந்தார்ல, நீ கூட என்னென்னு கேட்டுட்டு இருந்தியே, அது வேற ஒன்றும் இல்லை. அவர் எங்கள் அப்பா கிட்ட பார்ட் டைமாக கார் ஓட்டிட்டு இருந்தாரு. என்னது? ஜீவா உன்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தானா? என்னால் நம்பவே முடியல. அவன் கார் மட்டும் ஓட்டல, எங்கள் அப்பாவே சேர்த்து ஓட்டிட்டு இருந்தான். இது தெரியாமல் எங்கள் அப்பா அவனை தெய்வ குழந்தைன்னு வேற நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. தூங்கும்போது காயத்ரி மந்திரம் சொல்கிறாரோ இல்லையோ, மூச்சுக்கு 300 வாட்டி ஜீவா ஜீவா ஜீவான்றாரு. சரி நானும் போனா போது பாவம்னு விட்டேன். ஆனால் என்னைக்கு அவன் பெட்ஷீட்டை போட்டு என்னை கட்டி பிடிச்சானோ அன்னைக்கே அவன் பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் ஒன்றும் விடாமல் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் அப்பாட சொல்லிட்டேன். ஐயோ வேலை போயிடுச்சா? பின்ன போகாதா? நேற்றே தூக்கியாச்சு வேலையை விட்டு. ஏண்டி இப்படி பண்ண? படிக்கிற பையன் ஏதோ பார்ட் டைமாக வேலைக்கு போகிறானா, கண்டிப்பாக உன் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுவியா? போதும், உன் அட்வைஸை கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஒன்றும் பார்த்துட்டு இருந்த கலெக்டர் வேலையை காலி பண்ணல. கலெக்டர் வேலையோ கார் ஓட்டுற வேலையோ மொத்தத்தில் அவன் வேலையை காலி பண்ணிட்டல. பாவண்டி அவன் இப்போ என்ன பண்ணுவான் சொல்லு? அவன் உன்னை கலாய்ச்சானா பதிலுக்கு நீயும் அவனை கலாய்க்க வேண்டியதானே? அதுக்காக ஏண்டி இப்படிலாம் பண்ண? ஏய் ஜீவா போறாண்டி. சரி நான் அவனை கூப்பிடுறேன், நீ அவன்கிட்ட சாரி கேளு சரியா? நான் அதுக்கு சாரி கேட்கணும்? நான் என்ன பண்ணேன்? அவன் தான் ஏதோ அவன் லவர் மாதிரி நினைச்ச நேரம் கட்டி பிடிச்சான். அவன் பண்ணதான் தப்பு. என்னடி, ஒரு வேளை அவன் சொந்தம்னு நினைச்சிருக்கலாம், அதனால அப்படி பண்ணிருக்கலாம். இப்போ எதுக்கு அவனை கூப்பிடுற? இங்க பாரு மஞ்சு, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. இரு நானே அவனை கூப்பிடுறேன். ஜீவா இப்போ எதுக்கு அவனை கூப்பிடுற? ஒரு நிமிஷம் இரு, சாரி மட்டும் கேட்டுரு. ஜீவா ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும், இங்க வா. கூப்பிட்டியா சந்தியா? இல்ல மஞ்சு உன்கிட்ட சாரி கேட்கணுமா? யாரும் என்கிட்ட சாரி கேட்க தேவையில்லை. அப்படி சாரி கேட்டாலும் என் வேலை ஒன்றும் திருப்பி வந்துட போகிறதில்ல. திரும்பி வராதுதான், ஆனா அவன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல.
ஜீவா சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளோ நடந்திருக்கு. வெற்றி அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருப்பானா மாட்டான். ஹலோ பிரதர். அட வாங்க பிரதர். என்ன தம்பி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? தம்பியா? யாருக்கு யார் தம்பி? அதான் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம்ல, அதான் உறவு முறை சொல்லி கூப்பிட்டேன். சரி பிடிக்கலன்னா விட்டுரு, இதுக்கே கோவப்பட்டா? ஒரு வாரத்துக்கு எத்தனை வாட்டி தான் சண்டை போடுறது? ஆமாம் என்னாச்சு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? டெஸ்ட்டுக்கு வராரா? ஏய், நீ சொன்னா எங்கள் அப்பாவை சந்தேகப்படணுமா? இல்லை, நேற்று நீ காலேஜ் வரலன்னு சொன்னாங்க. அதான் ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லி அப்செட்டில் காலேஜ் வரலையோன்னு நினச்சேன். உனக்கு நல்லா பேச வருது சிவா. பேசாமல் சினிமாவில் பாட்டு எழுத போயிட. தம்பி ஆசைப்பட்டீங்க, பண்ணாமல் போனால் எப்படி? ஆனால் ஒன்று, டைட்டில் கார்டில் சிவா ரகுநாதன் தான் போடும். ஓகேவா? ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஏன் ஃபோன்லேருந்து கால் பண்ணுறியா? இந்தா நேத்தாப்பா டாப்அப் பண்ண. இங்கே பார் சிவா, பிரச்சனை வேணாம் தான் ஒதுங்கி இருக்கேன். என்னை இப்படி கோவப்படுத்தி பார்க்காத. ஐயோ வெற்றி, இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்கு. நான் வேணா இந்த காலேஜ் விட்டே போயிடுவா? ஹலோ, என்னப்பா கண்ணெல்லாம் செவகுது, பிபி இருக்கா? மாத்திரை சாப்பிட்றியா? ஏய், உனக்கு என்னடா வேணும்? அட என்னடா அது திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்டு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? ஏன் உனக்கே டவுட்டா? உனக்கு தெரியும்னு சொல்கிறல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கால் பண்ணியான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு அவ்வளோ டவுட் இருந்துச்சுன்னா பேசாமல் நீயே கால் பண்ணி கேட்டுருன்ற. இங்கே பார் சிவா, ஆட்டம்லாம் எங்கள் அப்பா திரும்பி வர வரைக்கும் தான். வந்துட்டாரு, நான் ஆட ஆரம்பிப்பேன், நீ தாங்க மாட்ட. ஐயோ வெற்றி, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ ஓகே தான். ஆனால் ஒரு மேட்ரு, அடுத்த வாட்டி ஃபைட்டு வந்தால் லொக்கேஷன் வேற எங்கேயாவது வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காலேஜுக்குள்ளே சண்டை போட்டால் இவனாவது வந்து தடுத்துறான், கடுப்பாயிருக்கு. சொல்லி அனுப்புறியா? ஓகேப்பா.